அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்க. சுமார் 96 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மைகளை கொண்டவர்கள். தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் அதை யாருக்கிட்டையுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி காட்டிக்கக்கூடிய நபர்களும் இந்த கடகராசி என்பர்கள். நிறைய கஷ்ட நஷ்டங்களை இளம் வயதிலிருந்தே சந்திச்சுட்டு வந்தீங்க. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. வாழ்க்கையில் எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டேன். நிறைய லாஸஸ் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. பொருள் இழப்பு, பண இழப்பு, கூட இருந்த நபர்களையே சில பேர் இழக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள், நிறைய நஷ்டங்களையும் சந்திச்சாச்சு. இந்த நிலைக்கு காரணம் தான் என்னங்க, என்ன தான் நடந்தது, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 96 நாட்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ரனத்தை, 12இல் குரு, விரைய குரு அப்படின்னே சொல்லலாங்க. பெரிய மாற்றங்களை கொடுக்க, இது வரைக்கும் நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்திப்பாங்க. அந்த நஷ்டங்கள் கூட உங்களுக்கு சுபவிரயமாக மாறக்கூடிய காலகட்டங்கள். இந்த நஷ்டம் இழப்புகள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் வேலை சம்மந்தப்பட்ட சில இழப்புகள். நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எல்லாமே நல்லபடியாக இருந்தது, திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சுங்க, எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்றைக்கி வீட்டில் உட்கார்ற மாதிரி சில சூழ்நிலை. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேங்க, நிறைய பக்கத்தில் ஓகேங்க நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, ஓகே இது கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன், அது கரெக்டான நேரத்தில் நடக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கலைங்க, எனக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது. சரி, இதை விட ஒரு பெட்டர் ஜாப் போகலாமா, இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, வேறு ஒரு பிரான்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கன்னா, இல்லைனா வேறு ஒரு கம்பெனிக்கு மாற்றி போகலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தடைப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ முதல் விஷயமே இந்த வேலை கிடைக்காத நபர்களுக்கு, இந்த வேலையில் இருந்த நபர்களுக்கு திடீர்னு வேலை போனதுக்கப்புறமா புதுசாக எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய இடத்துல போய் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஓகே அவங்க கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூவாக இருக்குங்க, அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு ஓகேங்க இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்கணும். ஸோ வேலை இழந்த நபர்களுக்கு புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதுலாம் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய சம்பள உயர்வும் சரிங்க, உங்களுடைய பதவி உயர்வும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆகணும்னு நினச்சதும் சரி, வேறு ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சது எல்லாமே கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். நீங்கள் நினச்சபடி ஒரு நினைத்த துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் இந்த நேரங்களில் கட்டாயமாக உருவாகுங்க. தொழில் ரீதியாக வந்த தடைகள் அப்படிங்கிறதாகலாம், தொழிலில் நிறைய மாற்றங்களை பண்ணணும், நிறைய முன்னேற்றங்கள் பண்ணணும், புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பும், ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை பெரிய அளவில் ரீச் பண்ணுறதுக்கும் அதில் நிறைய மாற்றங்கள் செய்கிறதுக்கான யோக காலகட்டங்கள். இதுவரை வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. தேக்க நிலையில் இருக்கக்கூடிய தொகைகள், வெளியே வரக்கூடிய உங்களுடைய ரிட்டர்ன்ஸ், இதெல்லாமே கரெக்டான டைமில் சேரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொழிலில் போட்ட முதலீடுகள் கூட உங்களுக்கு லாபகரமாக மாறுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிரெடிட் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம், அதாவது நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. திருமணம் சார்ந்த யோகங்கள், திருமணம் அப்படிங்கிறது ஒன்று பெரிய தடைகளாக இருக்குது. ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கையை நான் நினச்சபடி வாழணும், நான் நினச்சபடி ஒரு மன வாழ்க்கை அமையணும், ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு பார்க்கணும், இந்த மாதிரி தான் ஒரு பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானாக தேர்வு செய்த ஒரு வாழ்க்கை.
அந்த வாழ்க்கை எல்லாமே கரெக்டான விதத்தில் போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, எங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இதனால் இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்தது திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியுமா, காதலர்கள் நாங்கள் 2 பேரும் திருமண ஒப்புதல்கள் வாங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்துருச்சு. அதே நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த திருமணம் தடை அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா எல்லாமே அமைப்பு வரன்கள் கரெக்டாக கைக்கூடி வருது, ஏதாவது ஒரு காரணத்தினால அதை கை விட்டு போயிடுதுங்க. நானாக எல்லாத்தையுமே உருவாக்குறேன், அந்த மேரேஜ் அப்படிங்கிறது சரி ஏதாவது ஒரு காரணத்தினால ஜாதக குறைபாடுகளுக்கான தோஷம் இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசனால் வந்து திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குன்னா, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குங்க. காதலர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்புதல்கள் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது, நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்துட்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குதுங்க. ஒரு குழந்தை இருக்குது, அடுத்து அடிஷ்னலாக இன்னொரு குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவோ ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க, அதுவும் சரியான நேரத்தில் நடக்க மாட்டேங்குது. நிறைய பேர்த்துக்கு முதல் வாரிசு அப்படிங்கிறதே தடைப்பட்டிருக்குது, மிஸ்கேரேஜ் அப்படின்னு ஆகிட்டே இருக்குங்க. நிறைய வைத்தியங்கள் பண்ணிகிட்டு இருந்துட்டோம், நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, எதுவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த 96 நாட்கள் ஒரு நல்ல யோக காலமான ஒரு காலகட்டங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மருத்துவ செலவினங்களும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வீண் செலவுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக அது ஒரு சுப விரயமாக தான் மாறுங்க. கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதுக்காக நீங்கள் எடுத்து வந்த மருத்துவ செலவுகள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறோம், எதுக்கெடுத்தாலும் வந்து கம்யூனிகேஷனில் தான் எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறதே இல்லைங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறோம்னே. கணவன் சொல்கிறார், நானும் எவ்வளோ விஷயத்தை தாங்க விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மனைவி என்ன சொல்கிறது, நானும் கணவருக்காக எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்து போயிட்டுருக்குறோம். குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாட்டேங்குது. நல்லா இருந்த நபர், நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாருங்க. ஏன்னா எனக்கு நடந்த ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது என்னோட மறுபடியும் அதே லெவலில் என்னால் என்ட்ரி பண்ணவே முடியாது. ஏன்னா மன கஷ்டங்கள் நிறைய வேதனைகள் கொடுத்து இந்த லைஃப்லேருந்து வெளியே போனால் போதும்னு சொல்லி அதை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ என்னை தேடி ஒரு வாழ்க்கை வந்தது, அட்லீஸ்ட் நான் தேடி போன ஒரு வாழ்க்கை. அதுலேயும் இன்றைக்கி எனக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இதை விட்டு விலகி போயிடலாமா, இல்லை இது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கும். பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. விட்டுட்டு போன நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களுடைய அன்பு என்ன, அக்கறை என்ன அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள், உங்களை பிரிஞ்சிருந்த காலகட்டங்களை தான் உங்களுடைய தன்மை என்ன, உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது என்னென்ன நல்லது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க, பிரிந்த காதலர்கள் ஒற்றுமை ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டு செகண்டாக மறுபடியும் ஒரு மேரேஜ் பண்ணலாமா, அல்லது ரீ லைஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. ரொம்ப காலகட்டமாக ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு சொல்லி யோசிக்கிறேங்க. ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த நேரத்தில் தேவையில்லாமல் வந்து பணத்தை வந்து கடன் வாங்கி இதெல்லாத்தையும் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, இதனால் குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது. சொந்தமாக ஒரு வீடு இல்லை, நமக்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லை, சொந்தமாக ஒரு கார் வாங்க முடியல, சொந்தமாக ஒரு பைக் வாங்க முடியலன்னு சொல்லி இதே ஒரு காரணமாக வச்சு குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உருவாகுதுங்க. அந்த விஷயங்கள் மாறும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முதலீடும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். சொந்தமாக வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள், பேங்க் லோன் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களை தேடி அப்ரூவல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வங்கி கடனாக இருக்கட்டுங்க, வரவேண்டிய தொகைகளாக இருக்கட்டும், உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப நாளாக வந்து தேவையில்லாத சில இடையூறுகள் இருந்திருக்கும். இந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ அடிபட்டது, அதே நேரத்தில் நிறைய இந்த எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தையல் போடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், தேவையில்லாத சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு டோட்டலாக விலகுங்க. வந்த கண்டங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் சில சுபவிரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, கல்வி சார்ந்த சில விஷயங்கள், செலவினங்கள் அப்படிங்கிறது உருவாக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருந்து வந்த ஞாபக மறதிகள் கூட குறையுங்க. கல்வியில் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வரும். ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான்.
இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.